தலைப்பு: யோசேப்பு நம்முடைய முன்மாதிரி. பாகம் 2. யோசேப்பு எகிப்தின் சிங்காசனத்தில் எனும் தலைப்பின் கீழ் உள்ள 12வது பாடம். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். ரீப்ரிண்ட் நம்பர் 3978. ஆதார வசன பகுதி: ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 38 முதல் 49 வசனங்கள். ஆதார வசனம்: உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் தேவனிடத்தில் கேட்க கடவன். யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஒரு கைதியாகவும் சிறைச்சாலையின் கண்காணியாகவும் யோசேப்பு 3 வருடங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவங்களானது பொறுமை மற்றும் அனுதாபம் தொடர்பாக அதிகமான அனுபவங்களை கொண்டு வந்தது. அவருடைய பிள்ளை பருவத்தில் அவரிடத்தில் வெளிப்பட்டதான குணலட்சணத்தினுடைய அந்த அருமையான அம்சங்களை உறுதிப்படுத்திற்று மற்றும் ஆழமாக்கிற்று என்பதில் ஐயமில்லை. கர்த்தர் அவரை ஒரு மாபெரும் வேலைக்கென பயிற்றுவித்துக் கொண்டிருக்கின்றார். அவரது குணலட்சணம் வளர வேண்டியது மாத்திரமல்லாமல் அவரது விசுவாசம் பரீட்சிக்கப்படுவதும் மிகவும் பலப்படுத்தப்படுவதும் கூட ஏற்றதாயிருந்தது. யோசேப்பு கர்த்தரை முழுமையாக விசுவாசித்திருந்த போதிலும் இந்த விசுவாசமானது அவர் பானபாத்திரக்காரனிடம் வேண்டிக் கொள்வதை தடை பண்ணவில்லை. அதாவது யோசேப்பு பானபாத்திரக்காரனின் சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை விவரித்து, பானபாத்திரக்காரன் ராஜாவினுடைய தயவிற்குள் மீண்டும் திரும்பும் போது, கைதியாக அவர் இருந்தபோது தான் பாராட்டின பரிவை நினைவு கூர்ந்து தன்னை விடுதலை பண்ணத்தக்கதாக பேசும்படிக்கு வேண்டிக் கொண்டதை தடை பண்ணவில்லை என்பதை நாம் பார்த்திருக்கின்றோம். தன்னுடைய இரக்கத்திற்கு கைமாறு செய்வதற்குரிய வாய்ப்புகள் அநேகவற்றை பெற்றிருந்த இந்த பானபாத்திரக்காரனிடத்தில் யோசேப்பு அதிகமாய் எதிர்பார்த்துள்ளதாக தோன்றுகின்றது. எனினும் விடுதலை இல்லாமல் 2 வருடங்கள் கடந்து போய்விட்டது. இந்த 2 வருடங்களில் யோசேப்பு கர்த்தரிடத்திலான தன்னுடைய விசுவாசத்தை தக்க வைத்துக் கொண்டு அவருடைய திட்டங்களின் நிறைவேறுதலுக்காய் பொறுமையுடன் காத்திருந்தார். இதை காட்டிலும் புது சிருஷ்டிகளாக இருக்கும் அனைவருக்குமான சரியான நடத்தைக்கு சிறந்த உதாரணம் இருக்காது. நம்முடைய காரியங்கள் அனைத்தும் கர்த்தருடையது. ஏனெனில் நாம் நம்மை முற்றும் முழுமையுமாக அவரிடத்தில் கையளித்துள்ளோம் மற்றும் நாமும் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் அங்கத்தினர்கள் என ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றோம். இப்படிப்பட்டவர்களே ஆண்டவருடைய பின்வரும் வார்த்தைகளை நினைவில் கொள்ள வேண்டும். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். பிதா தாமே உங்களை சிநேகிக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், யோவான் 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், யோவான் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் மற்றும் ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். நம்முடைய மேலான நன்மைக்கு ஏதுவானவைகள் என்று நாம் கருதுபவைகளை அடையத்தக்கதாக எந்த மற்றும் அனைத்து நியாயமான வழிவகைகளை நாம் பயன்படுத்துவது சரியான காரியமாக இருந்திட்டாலும் நாம் அவைகள் மீது சார்ந்திராமல் மாறாக கர்த்தர் மீது சார்ந்திருந்து ஒவ்வொரு கேடான சூழ்நிலைமையிலிருந்தும் நம்மை மீட்பதற்காக அவருடைய வழிக்காகவும் அவரது நேரத்திற்காகவும் பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும். அவருக்காக பொறுமையுடன் காத்திருங்கள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். சிறையிலிருந்து யோசேப்பு விடுவிப்பதற்கான கர்த்தருடைய நேரமும் வழிமுறையும் யோசேப்பினுடைய அனைத்து எதிர்பார்ப்புகளுக்கும் அப்பாற்பட்டதாய் இருந்தது. யோசேப்பு சிறைச்சாலையிலிருந்து அக்காலகட்டத்தில் மகா பெரிதாய் விளங்கின தேசத்தினுடைய அரண்மனைக்கு உயர்த்தப்பட்டார். இறுதியில் இவைகள் பானபாத்திரக்காரன் நடுவராக மத்தியஸ்தராக இருந்து செயல்பட்டதின் மூலம் நடைபெற்றது. பானபாத்திரக்காரன் யோசேப்பின் காரியத்தை மறந்து போவதற்காக வெட்கமடைந்தார். பார்வோன் 2 சொப்பனங்களை கண்டார் மற்றும் அவைகளை அவருடைய மனதில் ஆழமாய் பதிய பெற்றிருந்தார் மற்றும் அவைகளுக்கான அர்த்தத்தை அவர் வாஞ்சையுடன் நாடி தேடினார். அவர் 7 புஷ்டியுள்ள பசுக்கள் நைல் நதியிலிருந்து ஏறி வந்து நதியின் கரையோரமாய் காணப்படும் செழிப்பான புற்களை மேய்ந்து கொண்டிருந்ததாகவும் மற்றும் அடுத்ததாக நதியிலிருந்து
அவலட்சணமும் கேவலமுமான வேற 7 பசுக்கள் ஏறி வந்து புஷ்டியான 7 பசுக்களை பட்சித்து போட்டதாகவும், பட்சித்து போட்ட பின்னரும் அவைகள் புஷ்டியாகாமல் இருந்ததாகவும் சொப்பனம் கண்டார். இந்த சொப்பனத்திற்கு பின்னர் ராஜா கூட்டு கோதுமை என்று அழைக்கப்படும் எகிப்திய கோதுமையின் ஒரு காம்பை தாளை கண்டார். அதன் தலைப்பாகமானது மிகவும் பெரியதாகவும் 7 தானிய கதிர்களால் பிரிந்ததாகவும் இருந்தது. மிகவும் ஏராளமான பலனை சுட்டி காட்டுகின்றதாய் இருந்தது. இதனைத் தொடர்ந்து பஞ்ச காலங்களில் தெற்கு கீழ்காற்றினாலும் ஈரப்பதம் இல்லாததினாலும் பாதிப்படைந்தும் பயன்படாமல் போவதுமான பயிர் போன்றதொரு வேறொரு காம்பு தாள் வந்தது. அதில் சாவியானதும் நலிந்ததுமான 7 கதிர்கள் காணப்பட்டது. பிந்தி வந்த இந்த சாவியான 7 கதிர்களும் செழுமையான அந்த 7 கதிர்களையும் விழுங்கி போட்டது. முற்காலங்களில் கர்த்தர் தம்முடைய சொந்த ஜனமாக இருப்பவர்களில் சிலருக்கு மாத்திரம், உதாரணத்திற்கு யோசேப்பு, தானியேல் முதலானவர்களுக்கு மாத்திரம் முக்கியமான சொப்பனங்களை அருளாமல் சில சம்பவங்களில் புறஜாதிகளுக்கும் கூட அருளியுள்ளார் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். உதாரணத்திற்கு நேபுகாத் நேச்சர் பொற்சிலை குறித்தும் இன்னுமாக விருட்சம் குறித்தும் சொப்பனங்கள் கண்டார். மற்றும் இங்கு வரும் பார்வோனும் சொப்பனம் கண்டார். எகிப்தின் ராஜா தன்னுடைய சொப்பனத்திற்கான விளக்கத்தை அறிந்து கொள்ளுவதில் உதவியை விரும்பினதிலும், இதற்கான தனது அரச சபை ஞானிகளை அழைத்ததிலும், அவர்களால் திருப்திகரமான விளக்கத்தை கொடுக்க முடியாததிலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. யோசேப்பு விளக்கம் கொடுக்க காரியம் எளிமையானதாக தோன்றுகிறது. மற்றும் இவ்வளவு எளிமையான விளக்கத்தை பார்வோனின் ஞானிகளாலும் ஆசாரியர்களாலும் கொடுக்க முடியவில்லையே என்றுதான் நாம் ஆச்சரியமடைகிறோம். இப்படியாகவே நம்முடைய ஞானத்தின் விஷயத்திலும் காணப்படுகிறது. நாம் புரிந்து கொண்ட பிற்பாடு, உணர்ந்து கொண்ட பிற்பாடு எளிமையானதாக தோன்றும். இப்படியாகவே நம் நாட்களுடைய கண்டுபிடிப்புகளின் விஷயத்திலும் கூட காணப்படுகின்றது. இந்த கண்டுபிடிப்புகள் பற்றி ஏன் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னமே எண்ணம் வரவில்லை என்று நாம் ஆச்சரியப்படுகிறோம். ரகசியங்களை வெளிப்படுத்தும் மகா பெரியவரின் ஞானத்திற்கு உலகமானது சரியான புகழை சாற்றுவதில்லை என்பதில் நமக்கு நிச்சயமே. இன்னுமாக பெரும்பாலான கிறிஸ்தவ ஜனங்களும் கூட இம்மாதிரியான காரியங்கள் தொடர்புடைய விஷயத்தில் தேவனுக்கு கனத்தை சாற்றுவதில் அதிகம் விருப்பம் காண்பிப்பதில்லை. தற்காலத்தின் கண்டுபிடிப்புகள் சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் 1000 வருட ராஜ்யத்திற்கான தேவனுடைய ஆயத்தம் பண்ணும் நாளின் தெய்வீக முன்னேற்பாடுகளாய் இருக்கின்றனதென நாம் வேத வாக்கியங்களில் காணும் காரியங்களை ஒருவேளை உலகத்தாரால் உணர்ந்து கொள்ள முடியுமானால், இது எவ்வளவாய் நம்முடைய அறிவு பெருத்த நாட்களில் உலகத்தினுடைய பெருமை எனும் நீர்க்குமிழியை பிபிள்ஸை உடையதாக இருக்கும். அனைத்து ஞானமும் பரத்திலிருந்துதான் வருகின்றது என்றும், இன்னுமாக ராஜ்யத்திற்கான ஆயத்தத்திற்காக மாத்திரமல்லாமல் ராஜ்யத்தை அறிமுகப்படுத்தும் மகா உபத்திரவத்தின் நாளுக்குரிய ஆயத்தத்திற்கும் என இயற்கையின் சக்திகளை உருவாக்கும் விஷயத்தில் நமக்கு உதவுவதற்கும் மற்றும் அறியாமை மூடல் அகற்றப்படுவதற்குமான கர்த்தருடைய ஏற்ற வேலை வரவில்லையெனில், நாமும் நம்முடைய மூதாதையர்கள் போன்று குருடர்கள் என தடவி தேடுபவர்களாக இருந்திருப்போம் என்று நாம் அறிந்து கொள்ளுகின்றோம். உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். எகிப்தின் ஞானிகள் பார்வோனுடைய சொப்பனத்திற்கான அர்த்தத்தை கொடுக்க முடியாமல் இருந்தபோது, பார்வோனின் பானபாத்திரக்காரனோ தன்னுடைய சொப்பனத்தையும் இரக்கமும் பரிவுமுள்ள யோசேப்பு எவ்வளவு துல்லியமாக தனது சொப்பனத்திற்கு அர்த்தம் தெரிவித்தார் என்பதையும், அர்த்தத்தை தெரிவித்த யோசேப்பிற்கு ஏதாகிலும் செய்வதாக தான் வாக்களித்ததையும், இதுவரையிலும் அதை தான் செய்யவில்லை என்பதையும் நினைவு கூர்ந்தான். பானபாத்திரக்காரன் மேல் முழுக்க குற்றம் சுமத்திட முடியாது. யோசேப்பிற்கு அனுக்கிரகம் காட்டுவதற்குரிய தேவனுடைய ஏற்ற வேலை வரும்போதுதான் பானபாத்திரக்காரன் யோசேப்பிற்கு உபயோகமாக இருக்க முடியும். பார்வோன் தன்னுடைய பானபாத்திரக்காரன் மற்றும் சுயம்பாகியினுடைய சொப்பனங்களுக்கு கொடுக்கப்பட்ட அருமையான விளக்கம் பற்றின சம்பவத்தை கேட்டபோது, தன்னுடைய சொப்பனங்களுக்கான அர்த்தத்தை அறியும்படிக்கு விரைவாக சிறைச்சாலைக்கு ஆள் அனுப்பினார். இங்கும் யோசேப்பினுடைய குணலட்சணத்திற்கான மற்றும் ஒரு பரீட்சையை பார்க்கின்றோம். ராஜாவின் முன்னிலையில் யோசேப்பு
எவ்வாறு தன்னை தாழ்த்தி கொண்டார் என்று நாம் கவனமாய் கவனிக்கலாம். யோசேப்பு கர்வம் கொண்டவராக, தற்பெருமை அடித்துக் கொண்டவராக, தன்னை நிலைநாட்டுபவராக காணப்பட்டாரா? தன்னை விசித்திரமானவராகவும் தன்னுடைய மனதின் மறைவிடங்களிலிருந்து சில ஆழமான ஞானத்தை வெளிக்கொணர்பவராகவும் தன்னை காண்பித்துக் கொண்டாரா? இப்படியாக எதுவும் யோசேப்பு செய்யவில்லை. யோசேப்பு தன்னடக்கத்திற்கான உருவமாக இருந்தார். மேலும் யோசேப்பினால் தன்னுடைய சொப்பனத்திற்கான அர்த்தத்தை கொடுக்க முடியும் என்று ராஜா தனது நம்பிக்கையை தெரியப்படுத்தின போது யோசேப்பு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளிச் செய்வார் என்றார். இங்கு யோசேப்பினுடைய மகத்துவத்திற்கான ரகசியங்களில் ஒன்றை நாம் காண்கிறோம். யோசேப்பு தேவனை கனப்படுத்தினார் மற்றும் இதன் காரணமாக இறுதியில் இவரும் தேவனால் கனப்படுத்தப்படுவதற்கும் உயர்த்தப்படுவதற்கும் பிரியப்படும் ஒரு நபரானார். வேத வாக்கியங்கள் இக்கருத்தினை எவ்வளவாய் முன்வைக்கின்றது. தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று இடம்பெறும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கவனியுங்கள். லூக்கா 14:11. ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்ற அப்போஸ்தலனின் வார்த்தைகளை கவனியுங்கள். 1 பேதுரு 5:6. உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் என்ற அறிவுரைக்கேற்ப யோசேப்பின் விஷயத்தில் இப்படிப்பினையானது உண்மையானதாக இருந்தது போல நம் விஷயத்திலும் உண்மையாக இருக்கத்தக்கதாக இந்த ஒரு படிப்பினையை நாம் அனைவரும் நம்முடைய இருதயங்களிலும் மனங்களிலும் ஆழமாய் பதிய பெற்றுக் கொள்ளுவோமாக. நீதிமொழிகள் 3:6. ஜீவியத்தின் காரியங்கள் அனைத்திலும் கர்த்தரை நினைத்துக் கொள்ளுவது சரியான காரியமாக இருந்திட்டாலும் கூட தெய்வீக வார்த்தைகளுடைய ஆராய்ச்சியை செய்வதும் தெய்வீக வார்த்தைகளுக்கு விளக்கம் கொடுப்பதும் ஆகிய விஷயங்களில் கர்த்தரை நினைத்து கொள்ளுவதும் இன்னும் ஏற்ற காரியமாக காணப்படுகின்றது. நம்மில் எவரும் நம்மை குறித்தோ அல்லது ஞானம் நம்முடையது என்றோ சொல்லாமல் இருப்போமாக. மாறாக பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்காக கர்த்தருக்கு நன்றியுள்ள உணர்வினால் நிரப்பப்பட்ட இருதயங்களுடன் அவருடைய சத்தியம் தொடர்புடைய விஷயத்தில் அவரையும் அவரது வார்த்தைகளையும் அவரது ஏற்பாடுகளையும் நினைத்துக் கொள்ளுவோமாக. இக்காரியமானது சபையில் பொறுப்பு வகிக்கும் ஸ்தானங்களில் காணப்படுபவர்களுக்கு, அதாவது பரிசுத்த ஆவியினாலே கிறிஸ்துவினுடைய மந்தையை மேய்ப்பதற்கென கண்காணிகளாக ஏற்படுத்தப்படுபவர்களுக்கு விசேஷமாய் பொருந்துகின்றதாய் இருக்கின்றது. எந்த அளவுக்கு சுயநல நாட்டம் காணப்படுகின்றதோ, எந்த அளவுக்கு மனுஷர் மத்தியில் கனம் பெறுவதற்கு விருப்பம் இருக்கின்றதோ மற்றும் ஞானத்திற்கான ஊற்றாகிய கர்த்தரும் தமது சத்தியத்தை வழங்குவதற்கென அவர் பயன்படுத்தும் கருவிகளும் யார் ஒருவரால் புறக்கணிக்கப்படுகின்றார்களோ அல்லது மதிப்பு குறைந்து நடத்தப்படுகின்றார்களோ அந்த ஒரு நபர் ஆபத்தான சூழ்நிலையில் காணப்படுகின்றார் என்பதும் சரியான பாதையை நோக்கி உண்மையாய் முன்னேறவில்லை என்பதும் நமக்கு உறுதியே. அனுகூலமான வாய்ப்புகளை பற்றி பிடித்துக் கொள்ளுதல் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். பார்வோன் தனது சொப்பனத்தை எடுத்து கூறினார் மற்றும் அதை கேட்டவுடனே யோசேப்பு அதற்கான அர்த்தத்தை கூறி அந்த 2 சொப்பனங்களுமே ஒன்றுதான் என்று விவரித்தார். அதாவது இரண்டுமே ஒரே பாடத்தை தான் புகட்டுகின்றது என்று விவரித்தார். மிகவும் செழிப்பான அறுவடைகள் உள்ள 7 வருடங்கள் காணப்படும் என்றும் அதைத் தொடர்ந்து பஞ்சமும் வறட்சியும் உள்ள 7 வருடங்கள் காணப்படும் என்றும் இந்த 7 வருட பஞ்ச காலத்தில் ஜனங்களுடைய ஜீவனை காப்பாற்றுவதற்கு முதல் வரும் செழிப்பான 7 வருடங்களில் விளையும் தேவைக்கும் அதிகமான விளைச்சலை அவசியப்படும் என்று கர்த்தர் பார்வோனுக்கு சுட்டி காண்பித்துள்ளதாக யோசேப்பு விவரித்தார். யோசேப்பை காட்டிலும் செருக்கு கொண்ட மனிதன் ஒருவன் யோசேப்பின் இடத்தில் காணப்பட்டிருப்பாரானால் சொப்பனங்களின் அர்த்தத்தை தெரிவித்ததின் காரணமாக தான் எகிப்தின் ஞானிகளை காட்டிலும் மிகச்சிறந்தவன் ஆகியுள்ளார் என்றும் தான் ஆச்சரியமான ஒரு காரியத்தை செய்துள்ளான் என்றும் எண்ணிக்கொள்ளும் மாத்திரத்தில் தன்னுடைய முக்கியத்துவம் பற்றின உணர்வினால் மிகவும் மூழ்கி போனவனாகி அங்கு நின்று கொண்டிருந்த ராஜாவினுடைய நன்றிகளையும் பெற்றுக்கொண்டு ஜனங்கள் அவனை ஞானி என்று கண்டுகொள்ளத்தக்கதாக ஒரு சுதந்திர மனிதனாக வெளியேறி இருப்பான் என்பதில் சந்தேகம் இல்லை.
யோசேப்பினுடைய தாழ்மை ஒரு நடிப்பல்ல, ஞானம் கர்த்தருடையது என்று அவர் சாற்றும் காரியமே அவரது இருதயத்தின் உண்மையான உணர்வாக இருந்தபடியால் அவர் கர்த்தருடைய செய்தியை ஒப்படைத்த போது பெருமை கொள்ளவில்லை. மாறாக சொப்பனம் ஆசீர்வாதமாக அமையத்தக்கதாக எடுக்கப்பட வேண்டிய சரியான நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும் என்று யோசேப்பு அமைதியுடனும் தன்னடக்கத்துடனும் ராஜாவுக்கு யோசனை அளிக்கத் தொடங்கினார். ஆகையால் விவேகமும் ஞானமுள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்திற்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக. இப்படி பார்வோன் செய்து தேசத்தின் மேல் விசாரணைக்காரரை வைத்து பரிபூரணமுள்ள 7 வருஷங்களில் எகிப்து தேசத்திலே விளையும் விளைச்சலில் 1/5 பங்கை வாங்கும்படி செய்வாராக. அவர்கள் வரப்போகிற நல்ல வருஷங்களில் விளையும் தானியங்களை எல்லாம் சேர்த்து பட்டணங்களில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு பார்வோனுடைய அதிகாரத்திற்குள்ளாக தானியங்களை பத்திரப்படுத்தி வைத்து வைப்பார்களாக. தேசம் பஞ்சத்தினால் அழிந்து போகாதபடிக்கு அந்த தானியம் இனி எகிப்து தேசத்தில் உண்டாகும் பஞ்சமுள்ள 7 வருஷங்களுக்காக தேசத்தில் வைப்பாயிருப்பதாக என்றான். ஆதியாகமம் 41 அதிகாரம் 33 முதல் 36 வசனங்கள். இந்த வேலைக்கு தான் நியமிக்கப்பட போகின்றார் என்று யோசேப்பு கொஞ்சமும் எண்ணி இருந்திருக்க மாட்டார். எகிப்தியன் அல்லாத அந்நிய பிறப்புடைய ஒருவனை பார்வோன் சிறைச்சாலையிலிருந்து எடுத்து தன்னுடைய சாம்ராஜ்யத்தின் மற்ற அதிகாரிகளுக்கும் மேலான ஸ்தானத்திற்கு உயர்த்துவது என்பது எதிர்பார்ப்பதற்கு ஏதாவது ஒன்றாகும். எனினும் இப்படியாகத்தான் பார்வோன் செய்தார். மற்றும் இங்கிருந்தும் தான் நம்முடைய பாடம் ஆரம்பிக்கின்றது. தேவனை காட்டிலும் நம்மால் மிகவும் ஞானமாய் தெரிவு செய்யக்கூடுமா எனும் தலைப்பின் கீழ் காணலாம். பார்வோன் தனது அரசபையின் ஊழியக்காரரை நோக்கி, தேவன் நமக்கு முன்னெச்சரிப்பு வழங்கியுள்ள பஞ்ச காலத்திற்கான ஆயத்தங்களை பண்ணும் இந்த மாபெரும் வேலைக்கு தலைவனாக இருக்கும்படிக்கு தேவ ஆவியை பெற்ற இந்த யோசேப்பை போல வேறொருவன் உண்டோ என்று கூறினார். பார்வோன் தனது அரசபையின் ஊழியர்களுடைய சம்மதத்திற்கு காத்திருக்காமலும் அக்காலத்தினுடைய ஏகாதிபதி ஆட்சி தன் விருப்பம் போல் ஆளுகிற ஆட்சி முறைமையின் விதத்தில் கேள்விக்கான பதிலை முடிவு பண்ணி யோசேப்பை நோக்கி, தேவன் இவைகள் எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றபடியால் உன்னை போல் விவேகமும் ஞானமுள்ள வேறொருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு ராஜ்யத்திற்கு அதிகாரியாயிருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லோரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாயிருப்பேன் என்றான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்றான். ஆதியாகமம் 41 அதிகாரம் 39 முதல் 41 வசனங்கள். மிகவும் கவர்ச்சிகரமாக இருக்கும் புனைக்கதைகளில் நாவல்களில் காணப்படும் கதைகளையும் மிஞ்சும் அளவிற்கு யோசேப்பு அடிமைத்தனத்தினின்றும் காவல் கிடங்கிலிருந்தும் ராஜாவுக்கடுத்த நிலையிலுள்ள வல்லமைக்கும் கனத்திற்கும் மதிப்பிற்கும் உலகத்தில் உள்ள மிகப்பெரிய தேசத்தினுடைய அதிபதியின் பதவிக்கும் மாற்றப்பட்ட காரியமானது மிகவும் சிலிர்க்க வைக்கின்றதாய் இருக்கின்றது. இது உண்மை என்று நம்புவதற்கு சிரமமாய் இருக்கும் அளவுக்கு இது மிகவும் ஆச்சரியமான காரியமாக இருக்கின்றது. நம்முடைய நாட்களிலும் மற்றும் நாடுகளிலும் நிலவும் ஜனநாயகத்தின் கீழ் இப்படியாக ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாற்றப்படுவது என்பது சாத்தியமற்றதாக இருப்பினும் முற்காலங்களில் இது சாத்தியமற்ற காரியம் அல்ல என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு, தானியேல் எபிரேய அடிமையாக சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார் என்பதையும் நாம் அறிவோம். எனினும் தானியேல் நேபுகாத் நேச்சாரால் பாபிலோன் சாம்ராஜ்யத்தின் ஆளுநர்களில் ஒருவராக இருக்கும்படிக்கு தெரிவு செய்யப்பட்டார். மேலும் யோசேப்பை போலவே தானியேலும் சொப்பனங்களுக்கான அர்த்தம் கொடுப்பவர் என்ற விதத்திலேயே ராஜாவின் முன்பு கொண்டு வரப்பட்டார் என்பதையும் நாம் நினைவு கூறுகின்றோம். பேராசிரியர் சாய்சி அவர்கள் பின்வருமாறு கூறுகின்றார். சீரியன் ஒருவன் இப்படியாக எகிப்தினுடைய மாநிலங்களில் உயர்ஸ்தானங்களுக்கு உயர்த்தப்படுவது என்பது ஒருபோதும் நடந்திராத காரியம் அல்ல. மற்றும் இக்காரியம் சிங்காசனத்தில் எகிப்து ராஜவம்சத்தில் பிறந்த ஒருவர் காணப்படும் நாட்களில் சம்பவிப்பதை காட்டிலும் ஹிக்ஸாஸ், அதாவது ஆட்டிடையர்களின் ஆளுகையினுடைய நாட்களில் சுலபமாய் சம்பவிக்கிற காரியமாகும்.
பல நூற்றாண்டுகளாக முகமதியர் காலங்களில் எகிப்தை ஓர் அடிமையல்லாமல் வேறு எவராலும் ஆள முடியாது. 1852ஆம் ஆண்டில் பெர்சியாவின் பிரதம மந்திரியாகவும் ராஜ்யத்தின் 2ஆம் நிலையிலும் ஆனால் அதிகாரத்தில் முதலாவதாகவும் இருந்தவர் கழுதை ஓட்டுநரின் மகனாவார் என்பதையும் நாம் நினைவு கூறுகின்றோம். இன்னுமாக வலியிலிருந்து ஓர் ஏழ்மையான பல் மருத்துவரினால் விடுவிக்கப்பட்ட துருக்கியின் சுல்தான் கைமாறாக மருத்துவரை ஆட்சியின் எல்லையில் பிரபுவாக்கினார் என்பதையும் நாம் நினைவு கூறுகின்றோம். யோசேப்பு அடிமை நிலையிலிருந்தும் காவல் கிடங்கிலிருந்தும் உலகிலுள்ள வல்லமையில் 2ஆம் நபராக உயர்த்தப்பட்ட காரியமானது இன்னுமாக அவரது வாழ்க்கை ஒருவருக்கு நிழலாக இருக்கின்றது என்பதையும் தெரிவிக்கின்றதாயிருக்கிறது. நமது கர்த்தர் இயேசு அடிமையின் ரூபம் எடுத்தார் அல்லவா? அவர் மரணம் எனும் மாபெரும் சிறைச்சாலைக்குள் கடந்து போனார் அல்லவா? அவர் திடீரென அண்ட சராசரத்தை ஆளுபவராக பிதாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் சிங்காசனத்திற்கு உயர்த்தப்பட்டார் அல்லவா? மேலும் தேவனுடைய ஏற்பாடுகளின் கீழ் இயேசு பெற்றுக்கொண்ட அனுபவங்களானது எதிர்காலத்தில் முழு உலகத்தையும் ஆசீர்வதிக்கக்கூடிய அவரது மாபெரும் வேலைக்கு அவரை ஆயத்தப்படுத்தினதல்லவா? யோசேப்பு எகிப்து ஜனங்களுடைய ஜீவியங்களை இரட்சித்தது போன்று நிஜமான யோசேப்பும் உலகத்தாரின் ஜீவனை இரட்சிப்பார் அல்லவா? இவைகளை எண்ணி பார்க்கையில் நாம் எவ்வாறு கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் அங்கங்கள் ஆகும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதையும் கூட நாம் நினைவில் கொள்ளுவோமாக. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இந்த ஓர் எண்ணத்தை நம்முடைய மனங்களில் கொண்டிருப்போமே ஆனால் சோதனைகளும் சிரமங்களும் இந்த தற்காலத்தின் பாடுகளும் உபத்திரவங்களும் ஏமாற்றங்களும் ஆகிய அனைத்தும் நாம் சரியான விசுவாசம் கொண்டிருக்கும் பட்சத்தில், அதாவது அவரது தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்கிற விசுவாசம் கொண்டிருக்கும் பட்சத்தில் மகிழ்ச்சியுடன் நம்மால் சகிக்கப்படும். முழங்கால் யாவும் அவருக்கு முன்பாக முடங்கும் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். சாம்ராஜ்யத்தின் புதிய அதிபதியை அல்லது பிரதம மந்திரியை ராஜாவாகிய பார்வோன் ஜனங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைப்பதற்கான வேலை வந்தபோது முதலாவதாக யோசேப்பினுடைய அந்தஸ்தை சுட்டிக்காட்டத்தக்கதாக அவருக்கு பொருத்தமான வஸ்திரத்தை அணிவிப்பதற்கும், இரண்டாவதாக யோசேப்பை 2ஆம் ரதத்தின் மேல் ஏற்றுவதற்கும், மூன்றாவதாக யோசேப்பு ஜனங்கள் முன்னிலையில் தண்டோரா போடுபவர்களால் ஊர்வலத்தில் அழைத்து செல்லப்படுவதற்கும், இவர்கள் யோசேப்பினுடைய அந்தஸ்தை அறிவிப்பதற்கும், ஜனங்களை தெண்டனிட்டு பணியுங்கள் என்று யோசேப்பிற்கு முன்பாக கூறுவதற்கும், ஜனங்கள் யோசேப்பை ராஜாவினுடைய பிரதிநிதி என ஒப்புக்கொள்ளும்படிக்கும் கூறுவதற்கும் பார்வோன் ஏற்பாடு பண்ணினார். இது நமது கர்த்தராகிய இயேசுவை குறித்தும் அவருடைய சோதனைகள் முடிவடைந்த பிற்பாடு அவர் உயர்வாய் உயர்த்தப்பட்டது குறித்தும் அப்போஸ்தலர் கூறியுள்ள வார்த்தைகளை நமக்கு நினைப்பூட்டுகின்றது. ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் செய்தருளினார் என்று பவுல் குறிப்பிடுகிறார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். ஆண்டவருடைய இந்த உயர்வான உயர்த்தப்படுதலை குறித்து நாம் ஆராய்கையில் அவருடைய மணவாட்டியானவள் அவரோடு கூட அவரது மகிமையிலும் கனத்திலும் அழியாமையிலும் உடன் சுதந்திரவாளியாக இருக்கப் போகிறாள் என்றும், மணவாட்டி வகுப்பாரில் அங்கங்கள் ஆகுவதற்குரிய ஸ்லாக்கியமானது இந்த சுவிசேஷ யுகத்தில் உள்ள அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு உண்மையுள்ளவர்களாக இருப்பவர்களுக்கே உரியதாகும் என்றும் உள்ளவைகளை நாம் மறந்துவிட வேண்டாம். இவைகளை நாம் எப்போதும் மனதில் கொண்டவர்களாக இருப்போமே ஆனால் நாம் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவபக்தியும் உள்ளவர்களாயிருப்போம். மேலும் பூமிக்குரிய இன்பங்களும் துன்பங்களும் ஐஸ்வர்யங்களும் தரித்திரமும் பலவீனங்களும் மற்றும் கீழானவைகளும் ஆகிய அனைத்தும் எத்துணை அற்ப காரியமாக நமக்கு தோன்றும். மேலும் மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களுக்குரிய நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்துவதற்கான நம்முடைய வாஞ்சையில் நாம் மிகவும் தீவிரமாயிருப்போம். பார்வோன் யோசேப்பிற்கு ஒரு புதிய பெயரை சூட்டினான். இதன் அர்த்தமானது ஜீவ அப்பம் மூலம் மரணத்திலிருந்து விடுவிப்பவர் என்பதாகும்.
நமது அருமை மீட்பர் தம்மை குறித்து தானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் என்று கூறினதை நாம் நினைவு கூறுகின்றோம். முழு உலகமும் தெய்வீக வார்த்தைகளை புசித்து அதன் பாடங்களையும் அனுபவங்களையும் மாபெரும் மீட்பரின் மகிமையான ராஜ்யத்தில் அவருடைய ஊழியம் மற்றும் ஒழுங்குபடுத்துதலின் கீழ் தங்களுடையதாக்கிக் கொள்ளுவார்களானால் இறுதியில் அனைவரையும் ஆதாமின் மரணத்தினின்று விடுவிக்கத்தக்கதாக தேவன் இயேசுவில் ஜீவ அப்பத்தை அருளியுள்ளார். இவைகள் அனைத்துமே எகிப்தின் அதிகாரி என யோசேப்பு நடந்து கொண்ட காரியங்களில் நன்கு சித்தரிக்கப்பட்டுள்ளது. யோசேப்பு எகிப்தியர்களை அடிமைப்படுத்தினாரா எனும் தலைப்பின் கீழ் காணலாம். ஜனங்களுடனான யோசேப்பின் வியாபார நடவடிக்கையை சிலர் கடினமாய் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆனால் இதை குறித்த எந்த ஒரு குற்றச்சாட்டும் வேத வாக்கியங்களில் இல்லை. யோசேப்பினுடைய முதல் வேலை எகிப்து தேசமெங்கும் சுற்றி பார்த்து களஞ்சியங்களுக்கான பொருத்தமான இடங்களை தெரிந்து கொண்டு களஞ்சியங்களை கட்டி எழுப்புவதற்கான ஒப்பந்தங்களை போடுவதாக இருந்தது. அடுத்ததாக திரளான அறுவடைகள் உள்ள 7 வருடங்கள் முழுவதும் யோசேப்பு ஜனங்களிடமிருந்து முதலாவதாக அவர்கள் ராஜாவுக்கு வழக்கமாய் செலுத்தும் வரியாகிய 1/5 பங்கை வசூலித்தார். இதனோடு கூட ராஜாவினுடைய பணத்தை கொண்டு ஜனங்களிடமிருந்து அவர்களால் கொடுக்க முடிந்த அளவிலான தானியங்களை வாங்கி இப்படியாக திரளான தானியங்களை சேகரித்து வைத்தார். பஞ்சமும் வறட்சியுமான வருடங்கள் வந்தபோது ஜனங்கள் தாங்கள் முன்பு அரசாங்கத்திடம் விற்ற அதே தானியங்களை அரசாங்கத்திடமிருந்து திரும்பவும் விலை கொடுத்து வாங்குவதில் மகிழ்ச்சியாயிருந்தார்கள். கோதுமைக்கு மிக அதிகமாக விலை கேட்கப்பட்டதாகவும் ஜனங்கள் ஏமாற்றப்பட்டதாகவும் நமக்கு எந்த குறிப்பும் இல்லை. ஜனங்கள் தங்களுடைய பணம் யாவற்றையும் செலவழித்து முடித்த பிற்பாடும் கூட பஞ்சம் நிலவினது. மேலும் அதிபதியான யோசேப்பு ஜனங்களிடமிருந்து அவர்களது கால்நடைகளையும் அவர்களுடைய யாவற்றையும் விலைக்கு வாங்கினார். மற்றும் இவ்வாறாக இவைகள் ராஜாவினுடைய சொத்தாயின. இது கடைபிடிக்கத்தக்கதான காரியமாக நமக்கு தோன்றவில்லை. ஏனெனில் இக்காரியமானது வல்லமையையும் அதிகாரத்தையும் மிக அதிகமாய் ஓர் ஏகாதிபதியின் கரங்களில் குவிக்கின்றதாய் இருக்கின்றது. ஆனால் ஒருவேளை தெய்வீக நியமத்தின்படியும் தெய்வீக வழிநடத்துதலின்படியும் தெய்வீக சித்தத்தின்படியுமான ராஜாக்களும் ஆசாரியர்களும் உலகத்தில் காணப்படுவார்களானால் இத்தகையதொரு ஏகாதிபதி ஆட்சியானது சிந்தித்து பார்க்க முடியாத அளவுக்கு சகல ஜனங்களுக்கும் மகா பெரிய ஆசீர்வாதங்களில் ஒன்றாக இருக்கும். இதுவே 1000 வருட யுகத்தின் போது நடைமுறையில் காணப்படும் என்றும் நாம் வேத வாக்கியங்கள் மூலம் அறிந்திருக்கின்றோம். உலகமானது அவர்களின் அதிகாரிகளுக்கு வாக்களிப்பதற்கும் அவர்களுக்கான சட்டங்களை இயற்றுவதற்கும் அழைக்கப்படுவதில்லை. மாறாக சகல முழங்கால்களும் யாருக்கு முடக்கப்பட வேண்டுமோ, தேவனுடைய மகிமைக்கென்று சகல நாவுகளும் யாரை அறிக்கை பண்ணிட வேண்டுமோ அப்படியான தெய்வீக நியமித்தலை உடைய அந்த மாபெரும் அதிபதிக்கு கீழ்ப்படிவது மாத்திரமே கட்டளையிடப்படும். மகிமையிலுள்ள கிறிஸ்துவுக்கும் அவர் உலகத்தை ஆசீர்வதிக்கும் விதத்திற்குமான மற்றுமொரு நிழலை நாம் யோசேப்பில் காண்கின்றோம். நம்முடைய சந்ததியிலுள்ள ஒவ்வொரு அங்கத்தினருக்கும் போதுமான அளவிற்கு ஜீவ அப்பத்திற்கான முழு ஏற்பாட்டையும் நம்முடைய மீட்பர் ஏற்கனவே பண்ணிவிட்டார். அவருக்குள் ஜீவன் இருந்தது மற்றும் அந்த ஜீவனை அவர் நம் பொருட்டாக கொடுத்தார். இப்பொழுது அவருடைய அங்கத்தினர்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களும் அவரை ஏற்றுக்கொண்ட போது இந்த ஜீவனை விசுவாசத்தினால் உடனடியாக பெற்றுக்கொண்டவர்களுமாகிய நாம் அந்த ஜீவனை நிஜமாக முதலாம் உயிர்த்தெழுதலின் போது பெற்றுக்கொள்ளுவோம். மற்றும் இந்த ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ளுவது தொடர்புடைய விஷயத்தில் நாம் வரிசையில் உலகத்தை காட்டிலும் முந்தினவர்களாக காணப்படுகிறோம். சிறுமந்தையினர் மாத்திரமே இப்பொழுது உருவாகி கொண்டிருக்கின்றனர். இப்பொழுது போஷிக்கப்படுகின்றனர். வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பத்தை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக மரணத்திலிருந்து ஜீவனுக்கு இப்பொழுது கடந்து வருபவர்களாக இருக்கின்றனர். மணவாட்டியும் அவளுடைய தோழிகளாகிய கன்னிகைகள் மாத்திரமே இப்பொழுது மரணத்திலிருந்து ஜீவனுக்கு கடந்து வருபவர்களாக இருக்கின்றனர். தேவன் மனதில் கொண்டிருக்கின்றதும் நம்முடைய மீட்பரை அவர் நியமித்ததுமான மாபெரும் வேலையானது உலகத்தை ரட்சிக்கும் வேலையாகும். மற்றும் உலகத்திற்கான இந்த ரட்சிப்பிற்குரிய வழிவகை
மற்றும் வேலை 1000 வருட யுகமாகிய மனுஷர்கள் மத்தியிலான பரலோக ராஜ்யத்தினுடைய ஆளுகையின் போதே ஆகும். வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். 1000 வருட யுகத்தின் போது ஜீவ அப்பத்தை அளிக்கும் மாபெரியவரும் அவருடைய உடன் பங்காளியாகிய மணவாட்டியும் ஜீவ அப்பத்தை உலகத்திற்கு முற்பிதாக்கள் வழியாக கொடுப்பார்கள். ஏனெனில் உலகத்திற்கு அப்போது ஜீவ அப்பம் தேவையாக இருக்கும் மற்றும் அதன் மதிப்பையும் உலகம் சரியாக உணர்ந்திருக்கும். நாளுக்கு நாள், வருடத்திற்கு வருடம், அக்காலங்கள் அனைத்திலும் உலகமானது தேவனுடைய பிரதிநிதியும் மாபெரும் அதிகாரியுமானவருக்கு முழங்கால்களை முடக்கிட வேண்டும். இன்னுமாக அக்காலம் முழுவதும் அவர்கள் நித்திய ஜீவனை அடையத்தக்கதாக ஒன்றன் பின் ஒன்றாக கொடுத்து கொண்டிருப்பது, ஒப்பு கொடுத்து கொண்டிருப்பது அவசியமாயிருக்கும். மற்றும் இறுதியில் 1000 வருட யுகத்தின் முடிவு வரை காணப்படுபவர்கள், அதாவது 2ஆம் மரணத்தில் அறுப்புண்டு போகாமல் காணப்படுபவர்கள், மனுஷன் புசித்தால் மறியாமல் இருக்கும் வானத்திலிருந்து இறங்கி வந்த இந்த ஜீவ அப்பம் அடையாளப்படுத்தும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தங்கள் சொத்தை, தங்களுடைய அனைத்தையும், தங்களையும் சேர்த்து மாற்றாக, எக்ஸ்சேஞ்சாக கொடுத்து விட்டவர்களாக இருப்பார்கள். யோசேப்பினால் சேகரிக்கப்பட்ட திரளான தானியங்களானது முழுமையாய் ஒப்பு கொடுக்கும் அளவுக்குள்ள அன்புடன் கூடிய கீழ்ப்படிதல் எனும் நிபந்தனையின் கீழ் குமாரனிடத்திலிருந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுவதற்கு விரும்பும் மனித இனத்தின் ஒவ்வொரு அங்கத்தினர்களுக்கும் நித்திய ஜீவனை அருளுவதற்குரிய தேவனுடைய திரளான ஏற்பாட்டை நமக்கு நிழலில் உறுதிப்படுத்துகின்றதாயிருக்கின்றது. நம்முடைய சித்தத்தையும் மற்றும் நம்முடைய அனைத்தையும் அழியக்கூடிய சக மனிதர்களிடத்தில் ஒப்புக் கொடுப்பது என்பது மிகவும் அபாயகரமான காரியமாகவும், நாம் இதை செய்து விடாதபடிக்கு பார்த்து கொள்ள வேண்டிய காரியமாகவும் இருந்தாலும், இப்படியாக கர்த்தர் தொடர்புடைய விஷயத்தில் காணப்படுவதில்லை. கர்த்தர் இம்மாதிரியான அபாயங்கள் விஷயங்களில் பிரம்மாண்டமான விதிவிலக்கானவர். அவரிடத்தில் நாம் நம்மை முற்றும் முழுமையுமாக ஒப்பு கொடுத்து விடுதல் என்பது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை அவரது ஆசீர்வாதம் மூலம் நம் ஒவ்வொருவருக்கும் கொண்டு வருகின்றதாயிருக்கின்றது. மற்றும் நம்முடைய மேலான நன்மையை கருதியும் அவரது மகிமைக்காகவும் நம்முடைய குணலட்சணங்களை நமது ஜீவியத்தின் சகல காரியங்களுடன் அவர் வணைந்து நெறிப்படுத்துவதாகவும் இருக்கின்றது. உலகத்திற்கு எத்தகைய ஓர் ஆசீர்வாதமான எதிர்கால வாய்ப்புள்ளது! இன்னுமாக இந்த அப்பத்தை உலகத்தை விட முன்கூட்டியே விசுவாசத்தின் மூலம் புசிக்கிறவர்களும், நிஜமான யோசேப்போடு கூட நீதியின் நிமித்தமான அவரது பாடுகளிலும் சோதனைகளிலும் பங்கு கொள்ளுபவர்களும் ஆகிய நாம் எவ்வளவாய் நம்முடைய இச்சிலாக்கியத்தில் களி கூறுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் அவன் கேட்க கடவன் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். இங்கு நம்முடைய ஆதார வசனம் மறக்கப்படக்கூடாது. நிச்சயமாக நாம் அனைவரும் ஞானத்தில் குறைவுள்ளவர்களாய் இருக்கின்றோம் மற்றும் கிறிஸ்துவுக்குள்ளாக தேவன் நமக்கு பண்ணியுள்ள அன்புடன் கூடிய ஏற்பாடுகளின் நீளம், அகலம், ஆழம் மற்றும் உயரத்தை நாம் மிக தெளிவாக உணர்ந்து கொள்ளும் போது ஞானம் தொடர்புடைய நம்முடைய குறைச்சலை நாம் அதிகமாய் உணர்ந்து கொள்கின்றவர்களாய் இருப்போம். ஒரு காலத்தில் உலகத்தாருக்கு இருக்கின்றது போல நமக்கும் வாழ்க்கை சிக்கலான வழிபாதையாகத்தான் இருந்தது. அநேகம் கடமைகளும் பொறுப்புகளும் இருந்தது. ஆனால் இவைகளுக்கு போதுமான அளவு பலனையோ அல்லது விளைவையோ நம்மால் காணவும் முடியவில்லை. நாம் பிறந்தோம், நாம் சாப்பிட்டோம், நாம் பானம் பண்ணினோம், நாம் உறங்கினோம், பள்ளியில் போய் நாம் கற்றோம், நாம் வேலை பார்த்தோம் மற்றும் கொஞ்சமோ நிறையவோ பாடுகளும் வேதனைகளும் இன்பங்களும் கலந்து காணப்பட்ட நம்முடைய வாழ்க்கையை அனுபவித்தோம். ஆனால் இவைகளின் நோக்கம் என்னவென்று உணர்ந்து கொள்ளாமலேயே காணப்பட்டிருந்தோம். இப்பொழுதோ பரத்திலிருந்து வரும் ஞானம் பெருகியுள்ளதினால் நம்மில் சிலர் நம்முடைய புரிந்து கொள்ளுதலின் கண்களினால் யுகங்களுக்கடுத்த மாபெரும் தெய்வீக திட்டத்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான நம்மிடத்திலான அன்புடன் கூடிய இரக்கத்தையும் தெய்வீக நோக்கத்தையும் காண்கிறோம். மற்றும் நாம் நம்முடைய மீட்பரோடு கூட பாடுபடுவோமே, ஆனால் நாம் அவருடன் உடன் சுதந்திரர்களாகவும் தேவனுடைய சுதந்திரவாளிகளாகவும் காணப்படுவோம் என்று காண்கிறோம்.
இதை நாம் கண்டபடியால் நம்முடைய ஜீவியத்தின் முழு திசையும் மாற்றப்பட்டுள்ளது. இப்பொழுதோ ஜீவித்தல் என்பது மேம்பட்டதாகிவிட்டது. ஜீவித்தல் என்பது முழுக்க முக்கியத்துவம் நிறைந்ததாகவும் முழுக்க சுவாரஸ்யமாகவும் இருக்கின்றது. நாட்கள், மணி நேரங்கள் விரைவாக கடந்து கொண்டிருக்கின்றது. மற்றும் இந்த நாட்களும் மணி நேரங்களும் தேவன் நம்மிலும் நமக்காகவும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறதும் நாம் முழு இசைவுடன் காணப்படுகின்றதுமான பிரம்மாண்டமான நோக்கங்களுக்கு போதுமானவைகளாய் இல்லை என்றே நாம் எண்ணுகின்றோம். இன்னமும் நாம் ஞானத்தில் குறைவுபட்டவர்களாய் இருக்கின்றோம். மற்றும் நாம் அதிகமாய் ஞானத்தை பெற்றுக்கொண்டு வர வர நாம் இன்னமும் குறைவுபட்டவர்களாய் இருக்கின்றோம் என்பதை அதிகமாய் காண முடிகின்றது. ஆகையால் நம்மை தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் வாங்கிக் கொண்டவரும் நம்மை அன்பு கூர்ந்தவருமானவர் மூலம் நாம் இறுதியில் ஜெயம் கொண்டவர்களாக, முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாக ஆகும் நோக்கத்திற்காக நமக்கு வரும் ஜீவியத்தின் ஒவ்வொரு அனுபவங்களையும் நாம் நன்மைக்கு ஏதுவாக பயன்படுத்தத்தக்கதாக நாம் தொடர்ந்து சகல கிருபையும் ஞானமும் சத்தியமும் உள்ள ஊற்றண்டைக்கு செல்வது அவசியமாகும். ரோமர் 8 அதிகாரம் 37 வசனம். ஆமேன்.